அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டவர் இயேசு மகிமையோடு மீண்டும் நம்மை சந்திக்க வருகிறார். அவரை சந்திக்கவும் நாம் ஆயத்தமாவோம். பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அன்பர்களே, ஆண்டவர் இயேசுவை தீவன தொட்டியில் கிடத்தினார்கள். மிருகங்கள் உணவு உண்ணக்கூடிய பாத்திரத்திலே மனுக்குலத்தின் உணவாக, மனுக்குலத்தின் பசியாற்ற இயேசுவை கிடத்தினார்கள். இன்று நம் கண்களுக்கு, காதுகளுக்கு, நம்முடைய மூளைக்கு, இதயத்திற்கு, உணர்வுக்கு, உணர்ச்சிகளுக்கு, நம் வாய்க்கு, நம் வயிற்றுக்கு ஒரு பசி இருக்கிறது. இந்த பசியை உலகத்தின் எந்த பொருட்களாலும் திருப்திப்படுத்த முடியாது. நம் ஒட்டுமொத்த உடம்பின், உணர்வுகளின், உணர்ச்சிகளின், ஆத்மாவின், இதயத்தின், மூளையின் பசியை ஆற்ற இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சரீரத்தால் மட்டுமே முடியும். நம்மை படைத்தவர் பல இறைவாக்கினர்களை அனுப்பி வைத்தார். மக்கள் திருப்தி அடையவில்லை. மக்களை திருப்திப்படுத்த, மக்களை இதோ விண்ணகம் கொண்டு போய் சேர்க்க, இவ்வுலகத்திலே சந்தோஷமாய் மக்கள் வாழ்வதற்காக தன்னையே உணவாக தருகிறார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸிலே பசியார, மனுக்குலம் பசியார, மனிதர்கள் பசியார, நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நாம் பசியார ஆண்டவரை உட்கொள்வோம், ஆண்டவரை பார்ப்போம், ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரை சிந்திப்போம், ஆண்டவரை உணர்வோம். உன்னதமான கிறிஸ்துமஸ் சம்பவத்திலே நிலைத்து சந்தோஷமாய் வாழ்வோம். ஆண்டவரின் அமைதி உங்களை நிரப்புவதாக. வாழ்த்துக்கள்.